கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இங்கு நாம் யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். அவர் ஒரு அப்போஸ்தலன். கர்த்தரால் அவரை பின்பற்றும்படி அழைக்கப்பட்ட ஒரு நபர். இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாய் இருந்தவர். அப்போஸ்தலனாகிய யாக்கோபை ஏரோது ராஜா பட்டயத்தினாலே கொலை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ யாக்கோபு கர்த்தருக்கென்று இரத்த சாட்சியாக மரித்தார். நாம் இயேசு கிறிஸ்து மனிதனாக இருந்த பொழுது 3 சீஷர்கள், யாக்கோபு, பேதுரு, யோவான், இவர்களை இயேசு கிறிஸ்து அநேக இடங்களுக்கு 3 பேரையும் அழைத்து செல்வதாக நாம் அநேக சம்பவங்கள்ல நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமாக யாக்கோபை குறித்து பேதுருவை போலவோ பவுலை போலவோ விவரமாக எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆனால் அவர் இரத்த சாட்சியாக மரித்தார் என்பதை நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். இதுல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, நாம் தேவனால் அறியப்பட்டிருக்கிறோமா? யாக்கோபு தேவனால் அறியப்பட்டிருந்த ஒரு நபர். அநேக நேரங்களில் மனிதர்களாய் இருக்கிற நமக்கு இயல்பாகவே மனிதர்களுடைய பாராட்டை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சுபாவம் நமக்குள் உண்டு. ஆனால் இங்கு யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் தெய்வ சித்தத்தை செய்து தெய்வ சித்தத்தின்படி கர்த்தர் அவருக்கு ஒரு பாக்கியத்தை, அவருக்காக இரத்த சாட்சியாக மரிக்கக்கூடிய பாக்கியத்தை யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருந்தார். இன்னும் நம்ம பார்த்தோம்னா மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 20, 21, 22 வசனங்கள், 23 கூட, ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த கூட்டத்தார் தேவனால் அறியப்படாதவர்களாய் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தவர்கள். நிச்சயமாகவே இவர்களை உலகம் அறிந்திருக்கும். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? அவங்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். அப்போ கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் கனி. அவர் எதிர்பார்க்கிறதை நாம் செய்ய வேண்டும், அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டுமானால் அனுதினமும் அவரோடு ஐக்கியப்படுகிற தனிப்பட்ட விதத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் தேவனோடு ஐக்கியப்படும் பொழுதுதான் அவருடைய சித்தத்தை அறிந்து அவர் விரும்புகிற கனி நம் வாழ்க்கையில் நாம் கொடுக்க முடியும். ஒரு உதாரணமாக நான் சொல்ல வேண்டுமானால், கர்த்தர் எங்களை சொன்ன கிராமத்திற்கு நாங்கள் வந்த பொழுது ஒரு தாயார் எங்களை பார்த்து சொன்னாங்க, 5 வருடமாக
கர்த்தர் என்னை ஜெபிக்க வைத்தார். இந்த கிராமத்துல ஒரு சபை வரணும், ஒரு ஊழியக்காரர் வரணும் என்று. கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அந்த தாயாருக்காக. நான் விசுவாசிக்கிறேன். அவங்க கர்த்தரால் அறியப்பட்ட ஒரு நபர். இந்த உலகத்தினால் அவங்க அறியப்படல. அவங்க பிரபலமானவர்கள் அல்ல. ஆனால் கர்த்தர் அவர்கள் அந்தரங்கத்திலே பண்ண ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவருடைய பாரத்தை அவங்க இருதயத்துல வச்சாரு. அவங்க பரிசுத்தாவினுடைய ஒத்தாசையோடு அவர்கள் அதற்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் வெளியரங்கமாய் மறு உத்தரவு அவர்கள் ஜெபத்திற்கு கொடுத்தார். நம்ம எந்த காரியத்துல இருக்க விரும்புகிறோம்? நம்ம உலகத்தினால் அறியப்பட்டவர்களாய் இருக்க விரும்புகிறோமா, அல்லது தேவனால் அறியப்பட்டவர்களாய் இருக்க விரும்புகிறோமா? நாம் நிச்சயமாகவே தேவனால் அறியப்பட்டவர்களாய் இருக்கிறதையே நாம் வாஞ்சிக்க வேண்டும். உலகம் நம்மை அறியாமல் இருக்கலாம், உலகம் நம்மளை பாராட்டாமல் இருக்கலாம், உலகம் நம்மளை புகழாமல் இருக்கலாம். ஆனால் அது முக்கியம் அல்ல, அது தேவை அல்ல. கர்த்தர் நம்மளை அறிந்திருக்கிறாரா? நாம் அனுதினமும் அவரோடு ஐக்கியப்படுகிறோமா? அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்கிறோமா? அவருடைய சித்தத்தை அறிந்து அனுதினமும் செயல்படுகிறோமா? அதை தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. God bless you.